தூத்துக்குடி மாவட்டம் உள்ளாத்திக்குளம் அருகே பழைய பேப்பரை ஏற்றிச் சென்ற ட்ரைசைக்கிள் சாலையை கடந்தபோது கார் மோதிய விபத்தில் 7 வயது சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? விரிவான விவரம். கௌதமி வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய கீழசண்முகபுரம் பகுதியில் இன்று பார்த்தோம்னா ட்ரைசைக்கிள் சொகுசு கார் 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 7 வயது சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இது குறித்து சூரங்குடி போலீசார் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த தங்கம்மா, மாரியம்மாள் மற்றும் சதீஷ் சிலம்பரசன் ஆகிய 4 பேரும் 3 சக்கர ட்ரைசைக்கிள் மூலமாக பழைய பேப்பர், பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து விற்பனை செய்து வந்திருந்தாங்க. இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய இந்த சூரங்குடி, கீழசண்முகபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பழைய பேப்பர், பழைய பொருட்களை ட்ரைசைக்கிள் மூலமாக எடுத்துக்கொண்டு தங்கச்சி மடம் நோக்கி சென்று கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா கீழசண்முகபுரம் கிராமத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையை கடக்க முயன்ற போது கன்னியாகுமரியிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற சொகுசு கார் இந்த ட்ரைசைக்கிளில் மோதியதில் இந்த வாகனத்தில் வந்த தங்கம்மா, மாரியம்மாள் மற்றும் 7 வயது சிறுவன் சதீஷ் உட்பட 3 பேரும் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அதில் சிலம்பரசன் படுகாயம் தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரார். அதே போல சொகுசு பேர் பயணித்த கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ், ஓட்டுநர் ஜெனித் மற்றும் குமரி தங்கம்மா என 4 பேருக்கும் காயமடைந்து அவர்களும் சிகிச்சை பெற்று வராங்க. இதைத் தொடர்ந்து காயமடைந்த 4 பேரும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த உயிரிழந்தவரின் உடல்களை சூரங்குடி காலனி போலீசார் மீட்டு விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. விபத்து தொடர்பான தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.